நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து ஆரோ ஸ்டிச் டைப் 1 பார்த்தோம். இப்போ வந்து ஆரோ ஸ்டிச் டைப் 2 சேம் மெத்தட் தான், ஆனால் ஒரு சில இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வாங்க நான் ஃபுல்லாக வீடியோவில் உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரோ ஸ்டிச் டைப் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு நார்மலாக இந்த மாதிரி பேரலாக 2 லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆரோ ஸ்டிச் டைப் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம், அது இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் ஆரோ ஸ்டிச் டைப் 2வும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு மெத்தடு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக ஆரோ ஸ்டிச்சுக்கு எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் சொல்லித்தரேன், ஏன்னா இப்போ எல்லா த்ரெட்லேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. ஸோ ஜரி த்ரெட்டில் நான் சொல்லித்தரேன், நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் சொல்லித்தரேன். இந்த மாதிரி லாங் செயின் ஸ்டிச் வந்து மேலே இருக்கிற லைனில் போட்டுட்டு குட்டி லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் கீழே அப்படியே வெர்டிக்கலாக வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டி லாக் ஸ்டிச், திரும்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போய் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டி லாக் ஸ்டிச்சும் போட்டுறணும். போட்டுட்டு இப்போ இங்கே தான் இந்த ஆரோ ஸ்டிச் டைப் 2 வந்து சேஞ்ச் ஆகுது. நார்மல் ஆரோ ஸ்டிச் டைப் 1 மாதிரியே நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வந்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம். எப்படின்னா, இந்த நேற்று ஆரோ ஸ்டிச் டைப் 1 வந்து பீடு வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த சென்டர் இதுக்கும் வரும்போது தான் நம்ம பீடு வச்சோம். இப்போ இங்கேயே பீடு வைக்கிற மாதிரி 2 பீடு எடுத்துக்கிறேன். நேற்று ஒரு பீடு எடுத்தேன், ஏன்னா இங்கே குட்டி டிஸ்டன்ஸ்க்கு, இந்த டிஸ்டன்ஸ்க்கு 2 பீடு எடுத்துக்கிறேன். சில்வர் கலர் எடுத்து போட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியணும்ல, அதுக்காக பீடை இப்படி வச்சுட்டு குட்டி லாக் ஸ்டிச் ஆர் செயின் ஸ்டிச் மாதிரி. அதுக்கப்புறம் என்னென்னா, இங்கே ஒரு மெத்தட் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணோம். நேற்று வந்து இதை மட்டும் இழுத்து லாக் பண்ணணும்னு சொன்னேன். இப்போது வந்து இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே இருக்கிற அந்த த்ரெட்டை பீடுக்கு பக்கத்தில் வச்சு இழுத்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே வெளியே இருக்கிற த்ரெட்டையும் இப்படி விலக்கி நேற்று மாதிரி மறுபடியும் அதையும் இப்படி கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் வெளியில் ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி. ஆரோ ஸ்டிச் டைப் 1 ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து எப்படின்னா, இங்கே பீட் வைக்க மாட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து இந்த வெளியில் இருக்கிற த்ரெட்டை மட்டும் இழுத்து விட்டு இங்கே ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் வெளியே ஒரு ஸ்டிச் போடுவோம். ஆனால் டைப் 2ல் இந்த பீடை இங்கே வச்சு அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த இருக்கிற வெர்டிக்கல் லைனில் இருக்கிற 2 த்ரெட்லையுமே நம்ம ஸ்டிச் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட்டை வந்து உள்ளே இழுத்து பீடுக்கு பக்கத்தில் வச்சு ஒரு ஸ்டிச், அப்புறம் நார்மலாக ஆரோ ஸ்டிச் டைப் 1 போட்ட மாதிரி ஒரு ஸ்டிச், அந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள், செகண்ட் டைம் ஒன்று சொல்லித்தரேன். நார்மல் ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துடலாம். கீழே வெர்டிக்கல் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு குட்டி லாக் ஸ்டிச். கான்ட்ராஸ்ட் கலர் பீட் எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு நான் கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்திருக்கேன். ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருச்சு. இப்போது இங்கே 2 பீடு வந்து ஆட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம சிம்பிளாக எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். சில பீட்ஸ் வந்து உள்ளே போகாத அளவுக்கு நான் நார்மல் நீடில் 13 எடுத்திருக்கேன். ஸோ சில பீட்ஸ் வந்து உள்ளே போய்டும், வெளியே வர கஷ்டமாக இருக்கும். ஸோ கை வச்சு எடுத்து விட்டேன். இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு பீட்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே பேரில் வெர்டிக்கல் லைனில் 2 த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2யுமே தனித்தனியாக பிரித்து ஸ்டிச் போடணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உள்ளே இருக்கிற அந்த ஒரு த்ரெட்டை இழுத்து பீடுக்கு பக்கத்தில் வச்சு ஒரு ஸ்டிச், திருப்பி வெளியே இருக்கிற த்ரெட்டை வெளிப்பக்கமாக இழுத்து அதுக்கு ஒரு ஸ்டிச், இப்போது இங்கே ஒரு லாக் ஸ்டிச். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் நான் பண்ணி காமிக்கும் போதே உங்களுக்கு அந்த கிளியர்னஸ் தெரியும். நான் சொல்கிறத விட உங்களுக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் புரியும்.
எந்த ஒரு ஸ்டிச்சையுமே நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக நம்ம மனசில் பதிய வைக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சு பண்ணுங்கள், எல்லாமே புரிஞ்சு பண்ணாதான் அந்த நேமும் நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும், அந்த ஸ்டிச்சஸும் நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ எல்லாமே ஷார்ட்கட் மெத்தட், எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டாக நான் உங்கள் மனசில் பதிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி தான் நான் ஞாபகம் வச்சுருப்பேன். அதுக்காக தான் உங்களுக்கும் நான் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கேனோ அந்த மெத்தட்ஸை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தடை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கெல்லாம் ஒரு சில ஸ்டிச்சுக்கெல்லாம் 2 டைப் இருக்குது, அடுத்து வர ஸ்டிச்சுக்கெல்லாம் 3 டைப் இருக்குது. ஸோ எல்லா டைப்புமே இது வந்து நம்ம ஒன்றும் டிசைன் பண்ணி பார்க்கலல்ல, ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே. டிசைன் பண்ணுறதுனா நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் இந்த ஸ்டிச்சை வந்து டிசைன் பண்ணி பாருங்கன்னு. இப்போ கொஞ்ச நாளாகவே வெறும் ப்ராக்டிஸ்க்காக தான் சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வரும் டிசைன் பண்ணுறது, இன்னும் ஹெவியாக வரும். இப்போ இந்த ஸ்டிச்சஸ்லாம் 1 2 3 டைம்ஸ் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். பீடியே அங்கங்கே வச்சு பீடு வச்செல்லாம் ஒரு டைப் 2 அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறீங்கல்ல, ஏன்னா பீடு வச்சு நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணணும் அதுக்காக தான். அந்த கேப் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம ஒரு பீடை வச்சிட்டோம்னா அது ஒரு தனி டிசைனாக தெரியும். அதுக்காக தான் இதை டைப் 2 அந்த மாதிரிலாம் வச்சு சொல்லித்தரோம். பாருங்கள், உள்ளே இருக்கிற த்ரெட்டை உள்பக்கமாக இழுத்து ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற த்ரெட்டை வெளிப்பக்கமாக இழுத்து ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளாகிடும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு ஈஸியாகிடும். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு டிசைன் பண்ணிங்கன்னா அதை என்னோடய இன்ஸ்டா ஐடி நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இன்ஸ்டா ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்துக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு லாக் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன்.